வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைரி ஃபார்மில் வந்து கேட்டில் ப்ரீட்ஸ் ஃபீடிங்கில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து டிசீசஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த கேட்டில்னால் வந்து இந்த கவ் அந்த மாதிரி கவுக்கெல்லாம் வந்து கவ், ஷீப்பு, கோட் இதுக்கெலாம் வந்து நார்மல், அதாவது காமன் டிசீஸ்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அண்ட் ஆந்த்ராக்ஸ் ஆர் சம் ஆஃப் தி காமன் டிசீஸ் ஃபவுண்ட் அமாங் கேட்டில். லைக் foot mouth disease and anthrax are common disease found among cattle. ஓகேவா? லைக் அதான் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்ற ஒரு ஃபுட் அண்ட் மவுத், அப்புறம் ஆந்த்ராக்ஸ், இதெல்லாம் தான் வந்து இவங்களுக்கு காமனாக பார்க்கக்கூடிய டிசீஸ், ஓகேவா? லைக் அப்புறமேட்டு வந்து மெயின்டைனிங் ப்ராப்பர் சானிடேஷன் இஸ் நெசசரி டு ஸ்டாப் தி ஸ்ப்ரெட் ஆஃப் தீஸ் டிசீசஸ். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, லைக் குளிக்கிறது, அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் வந்து இந்த டிசீஸ் எல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கும் இது சிங்க் ஆகும், ஓகேவா? லைக் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை, நம்மளுடைய சரௌண்டிங்ஸை நம்ம நீட்டாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராது. லைக் தண்ணி வந்து அழுக்கு தண்ணியை தேங்க விட்டோம்னா அதில் கொசு வந்து அந்த கொசு நம்மளை கடிச்சிருந்தா நம்மளுக்கு மலேரியா, டெங்கு அதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். இதோடைய இடத்த வந்து நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். பிகாஸ் அது வந்து ஒரு 5 சென்ஸில் 5 அறிவுள்ள விலங்கு, ஓகேவா? அதுக்கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி நீயே பண்ணிக்கோன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து அதை கேர் எடுத்து பண்ணோன்னா இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரதை தவிர்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவெண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டிசீசஸ். லைக் வேக்சினேஷன், நமக்கு எப்படி வேக்சினேஷன், இப்போ கோவிட்க்கு வந்து கோவேக்சின், கோவிஷீல்டு, எக்ஸ்ட்ரா பூஸ்டர் இதெல்லாம் வந்து நம்ம போட்டோன்னா கோவிட்லேருந்து தப்பிக்கலாம், ஓகேவா? லைக் கோவிட்லேருந்து நம்மளுக்கு வந்தாலும் எந்த ஒரு லைக் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் லைக் கேட்டில்ஸ்க்கெலாம் வந்து வேக்சினேஷன் பண்ணால் எந்த ஒரு பெரிய டிசீஸும், லைக் எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் ஏதோ பெரிய சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. வெட்டினரி மெடிசன் டீல்ஸ் வித் தி ப்ரிவென்ஷன், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ், டிஸார்டர்ஸ் அண்ட் இன்ஜுரி ஃபார் டொமஸ்டிக் அண்ட் நான் டொமஸ்டிக் அனிமல்ஸ். வெட்டினரி மெடிசன்ஸ்லாம் வந்து லைக் டீல்ஸ் வித் ப்ரிவென்ஷன், இதுக்கெலாம் வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ லைக் இந்த நம்ம மாடை வளர்க்குறோன்னா, இல்லை கேட்டில் ஏதாவது வளர்க்குறோன்னா அதை நம்ம ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருக்கணும். லைக் அதை கேர் பண்ணுறது நம்மளுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும், ஓகே? லைக் அதை எங்கே போனாலுமே வந்து கூட போய் பார்க்குறது, லைக் அதை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அது கரெக்டான அதுக்கான வேக்சினேட் பண்ணுறது, அது கொடுக்குற ரெகுலர் மெடிசன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அதோடைய டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைரி ஃபார்மில் இருக்கிற டிசீஸ், அந்த அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய டிசீசஸ்லாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.